நேத்து மதர்ஸ் டே அன்னைக்கு ஃபேமிலியோட ஈசிஆர்ல இருக்க ஏதாவது ரிசார்ட்டில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாப்பியாக கிளம்புனோம். இப்போ நீங்கள் பார்க்குறது நான் ஈசிஆரில் ரீச் அவுட் பண்ணிட்டேன். அவ்வளோ டிராஃபிக் இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது. ஈசிஆரில் எங்கே போகலாம் அப்படின்னா, சரி மகாபலிபுரத்தில் இருக்க கால்வின் சமுத்ரா அப்படிங்கிற ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் டிசைட் பண்ணி நாங்கள் போகிறோம். ரொம்ப இன்னோசென்ட்டாக இன்றைக்கி என்னென்னு தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு ஈசிஆரில் செம்ம ஜாலியாக போனோம். செம்ம மூடு வைப்பு. அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே ஒரு பிளாக் போடலாம், என்னென்ன ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் என் மைண்டில் இருந்தது. அதுக்கு ஒரு ஹாப்பியாக ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா வாழ்ந்த வேலை இப்படி ஒரு லைட்டு கொடியெலாம் வந்துச்சு. ஏதோ மாநாடு நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். அப்போ தான் தெரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சி பாமக இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இளைஞர் அணி மாநாடு நடத்துகிறாங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுது. நீங்கள் பார்க்குறீங்க. எங்களுக்கு சரி ஓகே, எப்படி தான் இருந்தாலும் ஈஸியாக ரோட்டில் ஆன் த ரோடு வந்து ஒரு பிரச்சனை இருக்காங்க, நாங்கள் விட்டு போகிறோம். பட் ஸ்லோவாக வந்து அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு. என்ன அப்படின்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிளாக நின்னது. நாங்கள் போய்கிட்டு இருந்த டைரெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்லோ டவுன் பண்ணாங்க. ஸ்லோ டவுன் பண்ணி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டக்குன்னு வண்டியெலாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போலாம் இது கிட்டத்தட்ட கோவளத்தை தாண்டின உடனே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்புறம் யூ டர்ன் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்புறம் போலீஸ்லாம் பேசணும். என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஏரியாவில் தான் வந்து மாநாடு நடக்குது, ஸோ நீங்கள் இங்கேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நடுவில் தான் நம்ம போக வேண்டிய ஃபோட்டோஸ் எல்லாம் மாட்டிக்கிச்சு. இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க. எக்ஸாக்டாக பார்த்து கோவளத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்கும். செம சண்டை. இங்கேருந்து அந்த மூட் அவுட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, நம்ம ஒரு ½ அன் ஹவர் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போயிடலாம் போல தெரியுது அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தான் நம்ம போனோம். ஸ்லோவாக நம்ம டெம்பர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பிரச்சனை இருந்துச்சு. இந்த அரசியல்வாதிகள்லாம் கட்சி நடத்துகிறாங்கிறதுக்காக இப்படி ஒரு மாநாடை போட்டு பப்ளிக்கு வந்து இவ்வளோ பெரிய சேதத்தை ஒன்று பண்ணுறாங்க. அப்புறம் இங்கேருந்து திரும்ப போய் ஒரு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த இடமே தெரியல. ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 2.5 hours ஆகிடுச்சு. ஷெரிட்டன் 4 பாயிண்ட் ஹோட்டல் இருக்கு இல்லையா, அவங்களோட ஷெரிட்டன் ஹோட்டலில் வந்து கண்டுபிடிச்சோம். சரி, நாங்கள் போக வேண்டிய ஹோட்டல் வேறு, வந்த இடம் வேறு. செம்ம பசி, ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. எனக்குமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்புனது 8 மணி, இங்கே வந்து சேர்ந்தது பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி ஆயிடுச்சு. இந்த 10 மணிக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்? ஸோ கிட்டத்தட்ட எனக்கு அப்படியே மூட் அவுட் ஆகிடுச்சு. அந்த பிளாக் பண்ணுறதுக்கெலாம் ஒரு மாதிரி மைண்ட் செட் தேவைப்படும். அந்த மைண்ட் செட்டே இல்லை. இந்த ஹோட்டல் வந்தாச்சு, பட் ஆனால் இவங்க மேலே ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப அருமையாக இங்கே இருக்கிற பசங்கள்லாம் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணாங்க. ரொம்ப நல்லா சர்வ் பண்ணாங்க. ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் பண்ணுற அழுச்சாட்டியங்கள், இவங்க பண்ணுற அட்டகாசம் பார்த்திங்கன்னா, அவ்வளோ போலீஸ்லாம் வச்சுருந்தும் அந்த ரோடை ஒழுங்கு பண்ண முடியாமல், நான் வந்து மகாபலிபுரத்தில் இருக்கேனா, பாண்டிச்சேரி ரோட்டில் இருக்கேனா, மகாபலிபுரம் ரோட்டில் இருக்கேனா, எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை. சரி, இப்படி ஒரு ஹோட்டல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாட்டுக்கு உள்ளே வந்துட்டோம். பசிக்குது, பசங்களாம் காரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. அதனால் என்னால் ப்ராப்பராக இதுக்கு பிறகு வந்து என்னால் வீடியோ பண்ண முடியல. ஸோ நீங்கள் பார்க்குறது ஒன்லி இந்த என்ட்ரன்ஸ் தான். இதுக்கு பிறகு என்னால் எதுவும் வீடியோ பண்ண முடியலன்ட்டு அப்படி நான் வந்துட்டேன். ஏன்னா மைண்டில் பேக் ஆஃப் த மைண்ட் வந்து அது ஓடிட்டே இருந்தது. இந்த அரசியல்வாதிகள் பண்ணுற அலுசாட்டியங்கள்லாம். மாநாடு நடத்துகிறங்கிற பேரில் இந்த கவர்மெண்ட்டு இப்படிலாம் வந்து பண்ணாங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு தெரியாது. நான் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன். அவ்வளோ பேர் அவ்வளோ காசு வச்சுட்டு என்ன பண்ண தெரியல. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, ரிட்டர்ன் போகும்போது எங்கே போகிறோம் எப்படி போகிறோன்னே தெரியல. ஏதோ இடத்துல போய் கூகுள் மேப்பு சொன்னத்தை எடுத்துக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ளே போய் அப்படியே வந்து ஓஎம்ஆர் வந்து அப்படி வந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு ட்ராவல். வெரி வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். கவர்மெண்ட் வந்து இருக்கானே தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நடத்துகிறாங்கிறதுக்காக இந்த மாதிரி பொதுமக்களை வந்துட்டு பனிஷ் பண்ணக்கூடாது. இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறதை தாண்டி இதுக்கெல்லாம் சேர்த்து ஓட்டு போடணும் நம்ம கரெக்டாக. சரி, பார்ப்போம். இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொந்தரவு தான். பார்க்கலாம். முடிஞ்சவங்க கருத்தை சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்க்கு. பாய்.